ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பீஸா வேணும்னு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு வீட்டிலேயே அழகாக செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க. முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு கப் வார்ம் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கரைஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் 2 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்து அதோட நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்ச ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை ஒரே தடவையாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு எப்போயாவது ஒரு தடவை இது மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். மாவை பிசைஞ்சு விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு திரும்பவும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவை பிசைஞ்சு வச்ச பிறகு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மேலாப்பில் மாவை அப்படியே மூடி வச்சிடலாம். ஈர துணியை மேலே போட்டு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் மாவை அப்படியே விட்டுடுங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தா மாவு அப்படியே டபுளாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் மாவு எப்படி ஊறி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை திருப்பி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் வச்சு இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா வெறும் ஆயில் மட்டும் பிளேட்டில் தடவிட்டு அதுக்கு பிறகு மாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே ஃபோர்க் வச்சு லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சீஸ் இருக்கோ அதை துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறைய சீஸ் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பீஸா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் சேர்த்த பிறகு மேலே கேப்சிகமை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமை கட் பண்ணி அதுக்கு இடையில நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி மஷ்ரூம் கேப்சிகமை கட் பண்ணி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி கடாயிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு கப் சால்ட்டு சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு வளையம் வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த பிளேட்டை வச்சுக்கலாம். பிளேட்டை வச்சு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா சூப்பரான பீஸா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.